ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இந்த வீடியோ எதுக்குனாக்கா சும்மா ஆஃப்டர் டின்னர் ஒரு வாக் போயிட்டு வரலாம் ஸ்ட்ரீட்லன்னு சொல்லிட்டு என் கூட என் ஒய்ஃபும் என்னோடய கசின் நதியாவும் இன்றைக்கி வந்திருக்காங்க. அப்படியே எங்கள் ஏரியா எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க போகலாம். நேரம் இப்போ 10:45 ஆச்சு. கடைலாம் ஒன்றா மூடிட்டே வந்துட்டுருக்காங்க. இந்த டைலர் கடையில் தான் துணியெல்லாம் கொடுத்துருக்கோம். ஆனால் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் வாங்கவே இல்லை. நல்ல வேலை டைலர் கடை பார்க்கலன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே முன்னாடி போவோம். இது எங்கள் வீட்டில் இருக்கிற மெக்கானிக் கடை. இங்கே தான் வண்டி சர்வீஸ் கொடுப்போம் நாங்கள் ரெகுலராக. இது எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற மோமோஸ் கடை. இங்கே ரெகுலராக சாப்பிடுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்கும், அங்கே நல்லாவே இருக்காது. இந்த இங்கே இருக்குது பாருங்கள், இந்த கடையில் என்ன டேஸ்ட் பண்ணுறான்னு தெரில. இங்கேயும் கஸ்டமர்லாம் வந்துட்டுருக்காங்க. இங்கேயே மால் இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே போனால் ஹோல்சேல் எல்லாமே கிடைக்கும் நம்மளுக்கு. கடனை தவிர மற்றதெல்லாம் கிடைக்கும். நம்ம கடன் வாங்கினா இந்த இடத்துலலாம் தரமாட்டாங்க. நம்மளுக்கு ஒரு சேட்டு கடை இருக்குது, அவர் தான் ரெகுலராக தருவார். இங்கேயே வளையல் ஷாப்பெல்லாம் இருக்குது. என் பொண்ணை கூட்டினு வந்து இந்த கடையை தாண்டி விட்ருக்காது. எனக்கு எதாவது வாங்கி கொடுன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டே இருக்கும். நான் பப்ளிக்கில் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அதனால் அவங்களே எடுக்க சொல்லிட்டேன். அவங்க நல்லா ஜாலியாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த இடத்துலலாம் ஸ்வீட்டு மிக்சர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடத்துல தான் நாங்கள் ட்ரெஸ் வாங்குவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சேட்டு தான் மாத கடைசிலையும் மாத ஸ்டார்டிங்லேயும் ஹெல்ப் பண்ணுறவர். இதுதான் நம்மளுக்கு கடன் தர ஒரு ரேஷனு. இன்னும் பேலன்ஸ் இருக்குது, இந்த மாதம் தான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே ஜிலேபிலாம் விற்கிறாங்க, சமோசாலாம் விற்கிறாங்க. நம்ம இங்கே சாப்பிட்டதில்லை. நம்மளுக்கு ரெகுலர் கடை இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, அதனால் அங்கே மட்டும் தான் சாப்பிட்றது. நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் அந்த ஒரு கடை தான் ரெகுலராக சாப்பிட்றது. நான் இன்னொரு வீடியோவில் நான் அதை காமிக்கிறேன். யார்த்தோ கல்யாணம் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல மேரேஜ் ஹாலு, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ யார்த்தோ முஸ்லீம்து கல்யாணம்னு நினைக்கிறேன். சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியே ஸ்மெல் வந்துட்டுருக்கு, பிரியாணி ஸ்மெல்லு. என்ன பண்ணுறது, தாண்டி தான் போய் ஆகணும்னு நினைக்கிறேன். டெய்லி இது வரைக்கும் தான் வருவோம். ஸோ இது போதுன்னு நினைக்கிறேன். அப்படியே ரிட்டர்ன் கிளம்பிடுவோம். இவங்க வாக்கிங் வர்றதுக்கே ஏதாவது வாங்கி சாப்பிட்லான்றதுக்கோசம் தான் வந்து ஒரு பேக்கரியில் ஆல்ட் ஆகிட்டாங்க பாருங்கள். இதை வாங்குறதுக்கு எனக்கு லோ சுகர் ஆகிடுச்சி, இதை நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கடைக்கிட்ட வற்புறுத்தி நிற்க வச்சுருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த பொண்ணால் ஸ்வீட் சாப்பிட முடியாது, டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் நம்ம அந்த பக்கம் இருக்கிறத சாப்பிட்லாம். இங்கேயும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்வீட்ஸ். நாங்கள் ரெகுலராக இங்கே தான் வாங்குவோம். கேக் எதனா பர்த்டேக்கு வாங்கினாலும் சரி, இல்லை ஸ்வீட்ஸ் எதனா வீட்டுக்கு வாங்கினாலும் எல்லாமே இங்கே தான் வாங்குவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொண்ணுக்கு ஏதாவது வாங்கணும்னு ஆசைப்படுதா இல்லை சாப்பிடணுன்னு ஆசைப்படுதான்னு தெரில. என் பொண்ணு கூட அதே மாதிரி தான். கடைக்கு போய்ட்டு எனக்கு லைட்ரு வாங்கி கொடு, ஸ்டவ் பற்ற வைக்கிற லைட்ரு கலராகுது, எனக்கு வேணும்னு அடம் பிடிச்சிருந்தேன். அந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்குன்னு இங்கே நின்றுட்டுருக்கு. கடைசியில் செலெக்ஷன் பண்ணியாச்சு. இதுக்கு ஓம்புடின்னு சொல்லுவாங்க. இந்த மிக்சர் மாதிரி குச்சி குச்சியாக இருக்கும், அது ஓம்புடின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊர்லலாம் என்ன சொல்கிறாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது 1/4 kg வேணுமா, இப்போயே காலி பண்ணிவிடுவாங்க இவங்க 2 பேரும். பார்த்தா எல்லாமே சாப்பிட்ணும் போல் இருக்குது. அந்த கடையில் வேலை செய்கிறவங்க எப்படி தான் சாப்பிடாமல் இருக்கிறாங்களோ தெரில. ஒரு வேளை சாப்பிட்டு அழுத்து போச்சோ என்னவோ தெரில. இதெல்லாம் நம்ம கடையில் இருந்தால் நம்ம எல்லாம் தினம் சாப்பிடுவோன்னு தோணுது. இவங்க கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க போல இருக்குது மனசை. எப்படியோ கடைசியில் வாங்கியாச்சு. இது பத்தாமல் வேறு எதனா வாங்கி தரியான்னு கேட்குறாங்க பாருங்கள். அந்த பொண்ணு கூட கூட்டின்னு வந்து நம்மளுக்கு ஒரு 75 ரூபாய் செலவு. இது பத்தாதுன்னு வர வழியில் மோமோஸ் வேறு வாங்கி தானேங்க. நான் காலில் அடிபட்டுக்குதுங்க. இன்னும் காலை காமிச்சேன், புரிஞ்சுக்கிச்சு பொண்ணு. பார்த்தீங்களா, இது வாங்கினது பார்த்தாமல் இது வேறு வாங்கி தரணும். அதுக்குள்ள நான் காலி பண்ணிடுவேன். கடையில் போனால் பிஸ்கெட்டு ஜாமுன்னு எதனா கேட்கணும். நீ நியாயத்தெல்லாம் கேட்டனா அதெல்லாம் கிடைக்குமா? அந்த நியாயம் கிடையாது. சரிங்க, இவங்க எல்லாம் பார்த்து ஒரு வழியாக வாக்கிங் போய் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸை உட்காந்து சாப்பிட போகிறோம். உட்காந்துக்கிறோம். வீட்டுக்குள்ளே போனால் இதுக்கு பங்கு 40 பேர் வருவாங்க. இங்கே இருந்தால் 2 பேர். இங்கே சாப்பிட்டு இங்கே தடையை தடைச்சிட்டு அப்படியே உள்ள போய் படுத்துட்டு வாக்கிங் போகிறது உடம்பு குறைக்கிறதுக்கு, வரும்போது பார்சல் பண்ணி வந்து சாப்பிட்டு உடம்பு மறுபடியும் ஏற்றுறது. அப்புறம் கண்ணாடி பார்த்து நான் குண்டாக்குறது. இது ஓம்புடி பேர், நல்லா இருக்கும். சாப்பிட்றியா? எனக்கு வேணாம்ப்பா. சூப்பராக இருக்கும். நீங்கள் மெயினாக வாக்கிங் போகிறது இதுதான். போய் வாங்கிட்டு வரதுக்காக நான் வாக்கிங்கே வாங்கிட்டு ஃபுட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கமெண்ட் உள்ளே போனால் நமக்கு தெரியவே கிடையாது. இங்கே முடிச்சுட்டு அப்புறம் உள்ளே போகிறோம். ஏங்க அவ்வளோ தூரம் கூப்பிட்ற, வாங்கிட்டே போயிட்டுட்டா. இந்த பண்ணி வேற கூப்பிட்டு போயிருக்கீங்களோ, வரும்போது எங்கன்னா தலை வாரி அழிக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு மெதுவாக கூப்பிட்றேன்.
ஏன் அதை வீட்டு உள்ள எடுத்துன்னு வர மாட்டீங்களா? தெருவில் நின்று காலி பண்ணிடுவீங்களா? உள்ள வந்து கிடைக்காது. என்ன கிடைக்காது? அதுக்குன்னு சொல்லிட்டு தெருவிலே காலி பண்ணிட்டு அப்போ நான்லாம் என்ன கிடைக்க? நீங்களும் வீட்டுக்கு விட்டு வெளியே போங்க. யாரு? என்ன மறைக்கிறேன்? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் போய் தலை சுற்றுனாலாம் ஒரு தம்பியை நம்ப வச்சு நான் வாங்கி வந்தீங்கன்னா வாங்கி கொடுத்தது யாரு? உன் தம்பி தான். என் தம்பி சொத்து எனக்கு சொந்தம் இல்லாத உனக்கு மட்டுமா சொந்தம்? அட்டிங் போட்டது நான் இல்லாமல் உனக்கு வாங்கி கொடுத்துட்டானே என் தம்பி. இதெல்லாம் வேலைக்கு ஆகுது. நான் போகலாம் மறுபடியும். எங்கே போகலாம்? மறுபடியும் முதல்ல இருந்து போகலாம். வாங்கினதை வச்சுட்டு போ. நானும் அது பத்தாதுன்னு வர வழியில் மோமோஸ் கேட்டுச்சு. ஆ? அதுதான் ஒரு செருப்பு ஆ? ஓடி வரட்டுன்னு இத்த தண்ணி அது யார் 1000 பிரச்சனை போயிருக்குது, அங்கே மிச்சர் சாப்பிட்டுக்குது. ஏய், உனக்கு கொஞ்சம் கூட நான் கேட்கறது உடைக்கவே இல்லையா? அப்படின்னா என்ன குடும்பத்துக்கு இல்லைம்மா கிடையாது. தானே எனக்கு ஒரு விஷயமே புரியல. நீ யார் என்ன சொன்னாலும் சரி, சாப்பாட்டில் மட்டும் அப்படியே பக்காவாக இருக்கு. எப்படி என்னால் முடியல. சோறு அது உனக்கு சொல்லுவாங்க. நாங்கள் வம்சமே நீங்கள் பெருசாக சொல்லிக்கிறீங்க. நாங்கள் மானத்தில் அது இருக்கு. அது இருக்கு. சாப்பாடுன்னு வந்தால் நாங்கள் அதெல்லாம் மறந்துடுவோம். அது இருக்கு. சாப்பாடு வந்து அதெல்லாம் நான் பார்ப்பேன். சாப்பிடும்போது பேச வைக்காது. இல்லை வார்த்தை வரமாட்டேங்குதா? வார்த்தைக்கு இல்லை. எங்களை பார்த்து எங்கள் அம்மாவே சீ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. சரி போதும், இது நாளைக்கு வச்சுக்கலாம். எடுத்து சும்மா இது இப்பயே சாப்பிட்டு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி. ஸோ நாங்கள் இதை முழுசாக இன்னைக்கு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போய் தூங்கிடுறோம். உங்களை அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை.